இன்றைக்கி ஒரு ரெசிபி வீடியோ பார்க்கலாமா? வாங்க. சிக்கன் வச்சு ஒரு சூப்பரான கிரேவி செய்ய போகிறோம். எப்படி செய்யணும் பாருங்க. ஃபஸ்ட்டு மசாலா வறுத்து அரைச்சிக்கலாம். மல்லி 1 டேபிள் ஸ்பூன், பெருஞ்சீரகம் 1 டீஸ்பூன், ஜீரகம் 1 டீஸ்பூன், அதுக்கப்புறம் பட்டை மிளகா வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஏலக்காய், கிராம்பு, தென் அன்னாசி பூ எது இருக்கோ அது ஒரு 1 இந்த மாதிரி எடுத்துக்கங்க. ஸ்பைஸ் பிடிக்கும்டா பட்டை கிராம்பு ஏலக்காய் பிடிக்கும்டா எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்காக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். தென் வந்து அதை நல்லா அரைச்சி வச்சுக்கணும். நீங்கள் வந்து சுக்கா மாதிரி செய்யணும்னு நினச்சிங்கன்னா பாதாம் வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க. அது இல்லாமல் செஞ்சால் நல்லா சுக்கா மாதிரி வரும். இது கொஞ்சம் செமி கிரேவி மாதிரி வரும். ஓகேவா? ஒரு 1/2 kg மாதிரி சிக்கன் எடுத்துருக்கேன். தென் வந்து இப்போ ஒரு பேனில் ஆயில் ஊற்றி நல்ல ஒரு பெரிய வெங்காயம், அதுக்கப்புறம் 2 தக்காளி, ஒரு பச்சை மிளகா, ஒரு டேபிள் ஸ்பூன் 1 டேபிள் ஸ்பூன் மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு தென் கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கன் இருக்குல்ல, சிக்கன் அதை வந்து நல்லா ஃபஸ்ட்டு எண்ணெய் தண்ணிலாம் ஊற்றுறதுக்கு முன்னாடியே ஒரு 5 minutes போல் சிக்கனை வந்து நல்லா பரட்டி வேக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து 1 டீஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டு திரும்பி அகைன் நம்ம நல்லா அதை பரட்டி விட்டுக்கணும். தண்ணியை வந்து ஆட் பண்ண வேணாம், ஏன்னா சிக்கனில் வந்து தண்ணி வந்து விடுங்கிறதுனால தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். அதுக்கப்புறம் லேசாக அது வெந்த மாதிரி தெரியும். அதை நம்ம பரட்டி விட்ருக்கோம்ல ஆயிலே இது பண்ணி. அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஆட் பண்ண மிக்சர் இருக்குல்ல, அரைச்சி வச்சுருக்க மிக்சரை ஆட் பண்ணிக்கிட்டு லேசாக தண்ணி ஊற்றிக்கணும். அப்புறம் வந்து நம்ம ஒரு மூடி போட்டு நல்லா ஒரு 5-6 நிமிஷம் வரைக்கும் வேக விட்டு ஓப்பன் பண்ணி பார்த்து பரட்டி ஒதுக்கணும். ஏன்னா வந்து பாதாம் பேஸ்ட்டு ஆட் பண்ணியிருக்கோம்ல, அதனால் அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்கிறதுனால ஓப்பன் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா விட்டு நல்லா கொதிக்குது. இதை வந்து நல்லா இப்போ சிக்கன் வெந்ததுக்கப்புறம் நல்லா வற்ற விடணும். இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்தால் தான் இதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிங்க பாருங்க. பரோட்டா, நெய் சோறு, இட்லி, தோசை எல்லாருக்குமே பர்ஃபெக்டாக இருக்கும். நல்லா இருந்துச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.